சென்னை பாஜக தலைமை அலுவலகம் கமலாலயத்தில் பியூஷ் கோயல் தலைமையில் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. நேற்றைய முன்தினம் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன மீட்டிங்கெல்லாம் அவர் வர்றதில்லை. நார்த் இந்தியாவில் ஏதோ டூர்ல இருக்கார் போல இருக்கு. எடப்பாடி மற்றும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை நடப்பதாக செய்திகள் வந்தன. இவங்க எல்லாம் பேசி மாலகையிலையெல்லாம் போட்டு பொக்கே கொடுத்து போஸ்ட் கொடுத்து வெளியே வந்த பின்பு செய்திகளில் கசிய விடப்பட்ட தகவல் என்னன்னா, எல்லா ஊடகங்களும் 1-2 இல்லை, இந்த பிரைவேட் ஊடகங்கள் அத்தனையும் சொல்லி வைத்தார் போல அதிமுகவுக்கு 170, பாஜகவுக்கு 23 பிரேக்கப். ஏடிஎம்கே 170, பாஜக 23, பாமக 23, தேமுதிக 6, அமமுக 6, ஓபிஎஸ்க்கு 3, வாசனுக்கு 3. இந்த வாசனுக்கு 3ங்கிறத பார்த்துட்டு அவர் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துட்டா ஆளுக்கு என்னடா போவே. இப்ப தமிழறிவி மணியன் சேர்ந்திருக்காங்க. நீ ஒண்ணு நான் ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டா கூட இன்னொன்னு சும்மா இருக்குமேடா. தொகுதி பங்கீடு விவரம் தொடர்பாக அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு பட்டியல் தரப்பட்டதாக தகவல். அந்த தகவலுடைய லிஸ்ட் தான் இப்ப நான் படித்தேன் பாத்தீங்களா. இந்த பிரேக்கப். பன்னீர்செல்வம் மறுநாள் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதே குறிக்கோள், போர்க்கொடி, வதந்தி, இதை நம்ப வேண்டாம். டிடிவி தினகரன் அவர் பழமொழிகளோட தஞ்சாவூர்காரர் இல்லையா, மாடே வாங்கல மத்து வாங்க அறையிலான மாடசாமி என்று பழனிசாமியின் மூக்கை குறிபார்த்து ஒரு பழமொழி. இன்னொன்னு, அரியேன்னு கூப்பிடுறதுக்கு ஆத்துக்காரியே இல்லையா, புள்ளைக்கு பேர் வச்சுட்டு அலையிறானாம் கிருஷ்ணமூர்த்தி. இந்த கிருஷ்ணமூர்த்தி எந்த கிருஷ்ணமூர்த்தின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு 2 பழமொழிகளுடன் இன்னும் புள்ளையா பிறக்கல பேரா, நாங்க எங்க போகணும்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் மாடே வாங்கல அதுக்குள்ளார மத்துக்கு அலையிறானான்னு சொல்லுவாங்க. அவருக்கா தஞ்சாவூர் பக்கம் ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னும் பிள்ளைக்கு வரனே அமையல அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வச்சுட்டு அலையிறானான்னு சொல்லுவாங்க. அடியேன்னு கூப்பிடுறதுக்கு ஆத்துக்காரியே அமையல, அதான் பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு அலையிறானா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இது யார் அந்த கிருஷ்ணமூர்த்தி இத மாதிரி வதந்திகளை கிளப்புறாருன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் கடுப்புல வரக்கூடிய சொற்கள். 2021 தேர்தலில் யார் வெற்றி பெறக்கூடாது என்ற நோக்கத்தோடு நாங்கள் உழைத்தோமோ போட்டியிட்டோமோ அது நடந்தது. பழனிசாமியை படுக்க வைக்கணும்னு முடிவு பண்ணோம், அதை செஞ்சு காமிச்சிட்டோம். நாங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் அந்த உன்னதமான நோக்கம் நிறைவேறியது. அதை இன்னும் பழனிசாமி மைண்ட்ல வச்சுக்கணும். நாங்க நினைச்சா முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு டிடிவி தினகரன் குறி வச்சா ஏற விழணும்னு சொல்லியிருக்கிறார். அதிமுகவுடைய வரலாறு தெரியாத தற்குறியான எடப்பாடியை வீழ்த்துவது எமது கடமை. அதிமுக என்கிற பூமாலை ஒரு குரங்கு கையில் மாட்டி இந்த குரங்கு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்ட ஏகப்பட்டவரை பீத்து எரிந்து விட்டது. வைத்தியலிங்கம். என்டிஏ கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 சீட். இது அவுட் ஆஃப் சிலபஸ். அவதார் படத்துல எல்லாரும் சண்டை போட்டிருப்பாங்க, யார் யார் எந்தெந்த டீம்னு தெரியும். திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஒண்ணு கிளம்பி வரும், அதுதான் கிளைமேக்ஸே தீர்மானிக்கும். அது மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் என்டிஏ கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 சீட் வழங்கப்பட்டதாக வெளிவந்த செய்தி முற்றிலும் வதந்தி. அப்படி ஒரு தகவலை ஒரு கட்சி சொல்லி இருந்தால், ஒரு தலைவன் சொல்லி இருந்தால், ஒரு வாய் உச்சரித்திருந்தால் அந்த கட்சி அழிவை நோக்கித்தான் சொல்லும். அடித்து சொல்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு சவால். இந்த அம்மா சொல்றதை பார்த்தா தேமுதிகவை எழுதியதாலும் நாசமா போவாங்கிற லெவலுக்குள்ள சொல்லுது. ஸோ எடப்பாடி பழனிசாமி அண்ட் மீடியா மாஃபியா இந்த பட்டியலை, பிரேக்கப் போட்ட பட்டியலை வெளியிட்டதற்கு இந்த 2 நாட்களில் வந்த எதிர்வினைகள் தான். செருப்பு வருது சருன்னு எல்லா பக்கமும். ஒரு சின்ன உருண்டை, லேடிஸ் செப்பல்லாம் விழுகுது அப்படிங்கிற மாதிரி ஒரே உருண்டை மொத்த சிட்டி க்ளோஸ்ங்கிற மாதிரி ஒன்ன போட்டு விட்டுருக்காரு. ஏன்னா டிடிவி, பன்னீர், பிரேமலதா உள்ளிட்ட அனைவரையும் கூட்டணியில் சேர்த்து கொள்ள நான் தயாராகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை முதல்ல இந்த தகவல் உறுதி பண்ணுது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே என்ன, எடப்பாடி பழனிசாமி அதிமுக காரர்களை, அம்மாவின் பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள மறுக்கிறார், வெளியே துரத்துகிறார். எத்தனை முறை தோற்றாலும் பரவாயில்ல, நான் இவங்களை சேர்த்திக்க மாட்டேன்னு விடாப்பிடியாக இருக்கிறாருன்னு தானே அவர் மீது இவங்க வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு. இல்ல அப்படி இல்ல, நான் இவங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையா சீட்டெல்லாம் கூட லிஸ்ட் போட்டு பியூஷ் கோயல்கிட்ட கொடுத்துருக்கேன்ப்பா, அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு சிக்னல் ஒன்று. இன்னொன்று, இவர்கள் அத்தனை பேரும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை வீழ்த்தி எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கையை ஒழிப்பதுதான் எங்கள் முக்கிய நோக்கம்னு தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க இல்லையா. இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தின் அடிப்படையில தான்
அப்படி அவங்க என்னை தோற்கடிப்பதற்கு எந்த கூட்டணிக்கு போக வேண்டும் என்று அவர்கள் யோசித்து விடக்கூடாது அப்படின்னா அந்த கூட்டணிக்கு போவதற்கு முன்பு அதுக்கெல்லாம் இவர் செக் வச்சு விடுறார். நானே இவங்க வந்தா இப்படித்தான் எச்ச கையில காக்கா ஓட்டுற மாதிரி சில பருக்கைகளை தான் போடுவேன், நீங்களும் அதுக்கு மேல போட்டு ஏமாந்துராதீங்க அப்படின்னு அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்கு எல்லாம் ஒரு சிக்னல் ஒண்ணு. இன்னொரு பக்கம் நான் வந்து ரொம்ப பரோபகாரி தான், நான் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன்லாம் சொல்லல, தனித்தனி கட்சியாக வந்தால் அதிமுகவை அந்த அதுல இருக்கக்கூடிய என்னுடைய இடத்தை நீங்க கிளைம் பண்ணலீங்கன்னா எனக்கு அதுல ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்னல். இந்த ரெண்டு வேலையும் செய்வதற்காகத்தான் இந்த பட்டியலை, அதாவது ஒரு நியூஸ் சேனலுக்கு தகவல் கிடைக்கலாம், ஏன்டா லிஸ்டே வாடா எல்லா நியூஸ் சேனலும் கிடைக்கும், நியூஸே போற மாதிரி ஒரு செய்தி டிஐபிஆர்ல இருந்து வெளியே போகுதுன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போடுவாங்க இல்லையா, அது மாதிரி போட்டிருக்காங்க. அநேகமா ஏஎன்எஸ் பிரசாத் தான் அனுப்பியிருக்கணும், பாஜக செய்தி தொடர்பாளர். இது முடிஞ்ச உடனே, இது நடந்த உடனே தங்களுடைய பிளான்ல எல்லாம் இது மண்ணை போடுதுன்னு தான் அவர்கள் அத்தனை பேரும் இவ்வளவு காட்டமாக திருப்பி அடிக்கிறாரு. நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம், எங்களை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு கூட்டணிக்கு போய் எடப்பாடியை முடிச்சு விடுறதுக்கு நாம ஒரு கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு நான் பேசி தயார் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கூட்டணியிலையும் ஒரு நம்பர் பேசி வச்சிருக்கோம். நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, எடப்பாடியுடைய அதிமுகவையே போன தேர்தலில் குப்புற போட்டவங்க, நாங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம், அதனால எனக்கு நீ இத்தனை கொடு. ஏன்னா பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து 38 சீட்டு விஜய்கிட்ட கேட்கற மாதிரி அவங்க கிட்ட கேட்கலாம், எத்தனை வேணாலும் கேட்கலாம், அவங்க எடுத்துட்டு போங்க, கடையை திறந்து வச்சு இந்த ரஷ்யா கடை மாதிரி எடுத்துட்டு காசை போட்டு போங்க. துணி கடையில போய் நீங்க துணி எடுத்துட்டு வருவீங்க, சில கடைகள் இருக்கும் அவன் வந்து கல்யாண மண்டபம் பிடிச்சி கதவை திறந்து வச்சிருவான், ஆமா கிலோ தான் நீங்க வாங்க கிலோ கணக்குல அள்ளிட்டு போங்கிற மாதிரி, அது மாதிரி அவன் சீட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். அவங்க கிட்டே 38 கேட்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அப்படிங்கும் போது ஓபிஎஸ்க்கு 3 அப்படின்னு லிஸ்ட் போட்டு விட்டா, ஏங்க அவர் 3 தடவை முதலமைச்சரா இருந்தவரியா, ஒரு முறை முதலமைச்சராக இருந்ததுக்கு ஒரு சீட்டு வீதம் 3 கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்தா 1 அவர் எடுத்துக்குவாரு, 2 பையனுங்களை பெற்று வச்சிருக்காரு, இப்ப வைத்தியலிங்கத்துக்கு சீட் எங்கடா, இவர் நம்பி போனவன் நிலைமையெல்லாம் என்ன ஆகுறது? அதான் முக்குளத்துக்கு 3 பிளான் பண்ணி இருக்கானுங்களோ இல்ல. ஆனா அதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மனோஜ் பாண்டிய முதல்ல சென்னை வந்துட்டாரு இங்க. சோ அதிமுகவிடம் 75 தொகுதிகள். இதுக்கு இடையில வந்து இருக்கிறதுலே இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பதிலேயே ஸ்பெஷல் பீஸ் யாருன்னா புகழேந்தி தான். அவர் வந்து எம்ஜிஆர் நினைவு நாள் இல்லையா நேற்றைக்கு, அதுக்கு மாலையை போட்டு உண்மையை நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இதுல இருக்கிறது தோட்டானு இல்ல மூக்கு பொடி அப்படிங்கிற மாதிரி. பியூஷ் கோயல் வந்தது உண்மைதான், அவர்கள் பேசியது உண்மைதான், அவங்க வந்தது இவங்க பட்டியல் கொடுக்கறதுக்காக இல்ல, நாங்கள் 75 சீட்டுகள் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம், அந்த பட்டியலை எடப்பாடியிடம் கொடுத்து இந்த 75ல உன் ஆளுக வேலை செய்யறாங்கன்னா அவங்களை எல்லாம் வேற வேலை பார்த்துக்க சொல்லு, 2026 தேர்தலில் இந்த 75 தொகுதிகள் பாஜக போட்டியிட போகிறது, மீதியை மட்டும் நீ வந்து மத்த கணக்கு பண்ணிக்கன்னு சொல்லதான் வந்திருக்காங்களே ஒழிய கேட்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை, கேட்டு பெறுவதற்காக வரவில்லை, பிடுங்குவதற்காக அழைத்து வரவில்லை, இழுத்து வந்திருக்கிறார்கள்ங்கிற மாதிரி. அவர் வந்து இதுதான் நடந்துச்சு, இதை மறைக்கிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு நியூஸை கசிய விட்டுட்டு இருக்கார் அப்படின்னு. நேற்று தினம் பியூஷ் கோயல் என்கின்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவரோடு இன்னொரு அமைச்சர்லாம் சீட்டு ஷேரிங்லாம் பேச வரல. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இந்த நியூஸ். அவர்கள் இங்கே பேச வரவில்லை, எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்க வரவில்லை, அவர்கள் முடிவெடுத்து வந்ததை ஒப்புக்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். 75 சீட்டை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும். அந்த 75 சீட்டில் இப்போ இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் 65 + 1 இருக்கு இல்லைங்களா, அதில் பல சட்டமன்ற தொகுதிகளும் அடங்கும். ஆகவே இதை ஒதுக்கி கொடுத்துரு பழனிசாமி, பேசவே கூடாது சென்டரில் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது உள்ளே நடந்தது என்னன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. எடப்பாடி பழனிசாமி அண்ட் மீடியா மாஃபியா இதை மொத்தத்தையும் 2 நாள் கசிய விட்டு யார் யாரெல்லாம் இதனால் இந்த செய்தியால் பாதிக்கப்படுவார்களோ அவங்க அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்களோட பிளான். ஆனா இதெல்லாம் நடக்கக்கூடிய இதே சிச்சுவேஷன்ல உண்மையில ஒண்ணு நடந்திருக்கு. அதிமுகவில் இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் ப்ராப்பர் சங்கி, அவர் அதிமுகவுக்கு வந்திருக்கார். அவர் மறுபடியும் பாஜகவுக்கு போவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் பாஜகவுக்கு போனா அவரையும் செங்கோட்டை மாப்பா பாண்டியராஜன் எப்படி செங்கோட்டையன் டெல்லிக்கு போய்
எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க, ம். எனக்கு இது செட் ஆகாது எடப்பாடியோடுன்னு சொன்னோன்னா அவர்கள் நாங்க என்ன புதுசா சொன்னாங்க, ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம்ப்பா. இங்க தாவே- இடம் இல்லைன்னா என்ன, அந்த பிரான்ச்ல போய் ஒர்க் பண்ணுங்கன்னு அனுப்பிவிட்ட மாதிரி அதே வழியை மாப்பா பாண்டியராஜனுக்கும் காட்டி இருக்கிறார்கள். அநேகமாக அடுத்த சில நாட்களில் ம். அப்படி ஒரு விஷயம் வெளிவரும். ஆனா இது செய்திகள் எல்லாருக்கும் அரசியல்ல அதிமுகவுக்குள்ளேயும் சரி பாஜகவுக்குள்ளேயும் சரி தெளிவாக தெரிந்த அந்த விஷயம் ம். செய்திகள் வெளியில வர செய்திகள்ல வெளியே வராம பாதுகாக்கப்படுகிறது. அதை மட்டும் பிரேக்கிங் இருக்க மாட்டாங்க. அவரும் இதே செங்கோட்டையன் என்னென்ன செய்தாரு, டெல்லிக்கு போனாரு, முக்கியமான ஜிகளை பார்த்தாரு, என்ன செய்யறதுன்னு கேட்டாரு, அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு வந்தாரு, கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவித்த ஒரு கட்சியோடு போய் ஜாயின் அதாவது- பண்ணிட்டார். பாஜக அமைச்சர்களை எல்லாம் சந்தித்தது அதற்கு பிறகு விஜயிடம் வந்து சேர்ந்ததுனால சங்கி ஆர்டர்ன்படியே செயல்படுகிறார்களே, ம். அது என்ன போறது நேரா பொள்ளாச்சி போறேன்னா புளியம்பட்டிக்கு போகாம போக முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா? அதை தவிர்ப்பதற்காக மாபா பாண்டியராஜனுடைய இந்த பின்னணி விஷயங்களை மூடி மறைத்து கொண்டு ம். அவர் நேரடியாக அதிமுகவிலிருந்து ம். வராரு வராரு எங்கேயும் அப்படின்னு போய் பாஸ் வாங்கிட்டு வாங்கிட்டு வரல அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா தாவேகா சார்புல நான் ஏன் அதிமுகவை எதிர்க்க வேண்டும் ம். அப்படின்னு ஆதவர்ஜுனா ஒரு கிறிஸ்துமஸ் விழா மேடையில கேட்டிருக்காரு. எங்க தலைவர் தான் தமிழகத்தோட எதிர்காலம்னு தெரிஞ்ச பிறகு செங்கோட்டையன் மாதிரி பல பேர் வந்து தாவேகாவுக்கு வரப்போறாங்க, அதிமுக கூடாரமே காலியாக போகுது, ம். அப்புறம் என்ன டேஸுக்கு நாங்க அதிமுகவை எதிர்க்க வேண்டும், ம். 30% மேல நாங்க வந்து ஓட்டு வச்சிருக்கோம் கட்சி, ம். வாழ்க்கையை விட்டுட்டு வர்ற எங்க தலைவரை முதலமைச்சர் ஆக்காமல் ம். இன்னொருத்தரை இல்ல புரியல, என்னத்தை விட்டுட்டு வராரு புரியல. எதை விட்டுட்டு வராரு அவரு? அவருக்கு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. எதையோ விட்டுட்டு வராரு, ஏன் விட்டுட்டு வராரு? டெய்லியும் விட்டுட்டு தாங்க வர்றாரு. அவர் விட்டுட்டு வர்றதுனால தாங்க காலையில வர்றக்கே லேட் ஆகுது. அது அப்படி ஒரு ஆளை எதுக்கு வந்து நாங்க முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இது வந்து எடப்பாடிக்கு தேவைங்கிறேன். இந்த ஈடு தெருப்படி. செருப்படி அவருக்கு தேவை. ம். கரூரில் நான் தான் காப்பாத்துறேன்னு இப்ப போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களே, ம். மீடியால டிபேட்ல எல்லாம் போய் எங்க ஐயா மட்டும் இல்லைன்னா அன்னைக்கே உங்களை புதைச்சிருப்பாங்க அப்படின்னு. யாரா நாங்களடா கூப்பிட்டோம், நீயா வந்த, நீயா சர்வீஸ் பண்ண, நீயா போன, இப்ப டிப்ஸ் மட்டும் கேக்குறியே எதுக்கு அப்படின்னு விஜய் கேட்டால் அது நியாயம் இருக்குல்ல. விஜய் கூப்பிடலையே. ஆமா. கரூர் சம்பவத்தில் நான் விஜயே சோகமா இருக்கேன், இல்லையே, அவரே எஸ்கேப். நான் சோகமா இருக்கேன், எனக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுன்னு விஜய் கேட்டாப்லையா? எடப்பாடி அவரா வாயை தூக்கிட்டு போனாரு, வித்தையை காட்டினாரு. இப்ப வந்துட்டு நான் வாய் வித்தையெல்லாம் உங்களுக்கு காட்டி காப்பாத்தினேன், உங்களை காப்பாற்றியதற்கு நீங்கள் காட்டுகிற விசுவாசம் இதுதானான்னு கேட்பதுல எந்த பொருளுமே இல்லை. இது பரவாயில்ல. அந்த இன்னொன்னு சொல்லியிருக்காப்ல, நான் வந்து சின்ன வயசுல நக்சலைட் ஆகணும். யாரு? எடப்பாடியா? இல்ல எடப்பாடி இல்ல, இவரு ஆதவர்ஜுனா. இவ்வளோ உயரத்துல ஒரு நக்சலைட்டா? சொன்னேன் நக்சலைட்லாம் ஜென்னிஸ் கிளப்ல ஸ்விம்மிங் கிளாஸ் வரமாட்டாங்கப்பா, நீ அது எதுக்கு அதனாலதான் நீ ஆக முடியல. ராணுவ வீரன் ஒரு படம் இருக்கும், அதுல பார்த்த நக்சலைட் தான் கொஞ்சம் அஜால் குஜாலா இருக்கக்கூடிய நக்சலைட்டா இருப்பாங்க. அதான். மத்தபடி யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. இவர் வந்து என்னன்னா கடந்த 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி சிலுக்கு சுமிதா பிறந்த நாள். சிலுக்கு சுமிதா பிறந்த நாள் வரும்போதெல்லாம் குமுதம் மாதிரியான பத்திரிகைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயதில் நக்சலைட்டாக விரும்பினார் சிலுக்கு சுமிதா அப்படின்னு ஒரு செய்தியை போடுவாங்க. அவருடைய வாழ்க்கை நக்சலைட்டாக விரும்பி எங்கெங்கேயோ சுத்தி வினு சக்கரவர்த்தி இப்படி வந்து தமிழ் சினிமால முடிஞ்சிருச்சு அப்படின்னு இதை எங்கேயோ படிச்சிருக்காரு, இதெல்லாம் படிச்சிருக்காரு, இது ஏதோ வாட்ஸ்அப்ல சுத்தல வந்திருக்கு. அந்த சிலுக்கு சுமிதாவே நக்சலைட் ஆகிறாரு, நான் ஆக மாட்டேன்னா அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்தா துப்பாக்கி எடுத்து சுடணும் போல தோணுச்சு அப்படின்லாம் பேசி வச்சிருக்காப்புல. நக்சலைட்டுகள் வந்து அந்த மார்டின் மருமை இவருக்கு அரசியல்வாதியை பார்த்தா கோபம் வருதான், துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி இருக்கலாம். கேட்கறக்கு ஆள் இருக்கு, நீ பேசுவ, ஏன் பேச மாட்ட? ஆக மொத்தத்துல இந்த கும்பல் பாஜக தன் மனதில் என்ன கணக்கு வைத்திருக்குன்னு இப்ப வரைக்குமே புரியலைங்க. நீ எப்படி களைச்சு போட்டு பாத்தீங்கன்னாலும் இந்த டிவிகேங்கிற, அதாவது ஒரு இன்னொரு செய்தியை கூட கசி விட்டாங்க, அவன் ஒரு ஸ்பாயிலர், அவன் கூட்டணிக்கு வந்தாதான் ஆச்சுன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம நல்லா வேலை செஞ்சா ஜெயிப்போம். அது இதுக்கு மேலேயும் எடப்பாடி பழனிசாமி போய் தொங்கன்னு வா வந்துரு விஜய்லாம் கூப்பிட வேணாம், நம்ம உண்டான வேலையை பார்ப்போம்னு பியூஷ் கோயல் சொன்னதாக. அதாவது யாரும் விமர்சிக்காதீர்கள், விஜய் யாரும் விமர்சிக்காதீர்கள், அவர் வந்து பப்ளு குட்டியை திட்டாதீங்க, கிறிஸ்தவர்கள் ஓட்டை வந்து அப்படியே வாங்க போறாரு. ஆமா, அதனால வந்து பெரிய அளவுல வந்து திமுகவுக்கு ஒரு பங்கம் நேர போகுது, அதனால நீங்க அவர் ஒன்றும் பண்ணாதீங்க, அவரை விமர்சிக்காதீங்க அப்படின்னு பியூஷ் கோயல் சொன்னதாக ஒரு தகவல். இது என்ன பிளான்னே தெரியல. ஏன்னா தேர்தல்ல இப்படி கணக்கு, ஒரு நபர் வந்தால் அவர் இந்த வாக்குகளை மட்டும்தான் வாங்குவார்னு எந்த இதுவுமே கிடையாது. சிறுபான்மையினர் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் இருந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன், சின்ன ஆப்ஷனா இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் ஒன்று உண்டாயிருக்கிறது, அதற்கு வாக்கு போகும்.
அப்புறம் வயதில் இளம் வாக்காளர்கள், முதன் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர் நடிகராக தான் இருக்க முடியும். ஒரு அரசியல் கட்சி மீது அவர்களுக்கு பெரிய அபிமானம் இல்லை. அந்த வாக்குகள் அவருக்கு போகும். இப்படி ஒரு பக்கம் சொன்னாலும் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஜெயலலிதா எப்படி வாயை திறந்தாலே திமுக எதிர்ப்பு தான், திமுக மீதான வஞ்சம் தாங்கிற அளவுக்கு செயல்படுமோ அதே மாதிரி ஒரு அரசியலை செய்யும் போது, அந்த அரசியலை அதிமுகவின் இன்றைய பொதுச் செயலாளராக செய்யாமல் இருக்கும்போது, அது உட்கட்சி பிரச்சனையில் இருக்கும்போது, திமுகவுக்கு எதிரான வன்மம் காக்கக்கூடிய சென்டராக தாவேகா உருவாகும். அப்ப திமுகவை திட்டுதான் அதிமுகவுடைய வாக்காளர்கள், இரட்டை இலை வாக்காளர், கட்சி நிர்வாகிகள் எல்லாம் விட்டுருங்க, கட்சியில உறுப்பினரா இருக்கவங்க விட்டுருங்க, அடிப்படையில ரெட்டலைக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கக்கூடிய வாக்களித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் உருவாயிருக்கு. இப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு 15 வருஷமா ஒருத்தன் திட்டிகிட்டே இருக்கானே திமுகவை, அவர் வாங்கி இருக்கக்கூடிய அந்த 8% வாக்கு வந்து யாருடைய வாக்கு? திமுக வாக்கா? அதிமுக வாக்கு தான். அடிப்படை அறிவே இல்லாம நம்ம பலமுறை பேசியிருக்கோம். அதாவது ஜெயலலிதா இளம் பெண்கள் இளைஞர் பாசறை வைத்த காலத்துக்கு அதுக்கப்புறம் வந்த இளைஞர்கள் அத்தனை பேரையும் அவங்களுக்கு தேவை தமிழ் பிரைடு, அந்த சாதி பிரைடு, உயர் சாதி பிரைடு, இதெல்லாம் வைத்துக்கொண்டு இதை பேசிட்டு திமுகவை திட்டுவதற்கு ஒரு ஆள் வந்திருக்கான்னு அந்த பக்கம் போயிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி திமுகவை திட்டுவதை மட்டுமே ஒரே அரசியலாக வைத்துக் கொண்டிருந்தால் அதற்கு இன்றைக்கு தேதிக்கு அதிமுக, தாவேக, பாஜக, நாத்தாக்கான்னு 4 முனைகள் இருக்கு. இந்த 4ல இருந்து தான் நீங்க பிரிச்சுக்கணும். 4ஆ அது செதறி போகும். இது தேர்தல்ல என்னவாக மாறுன்னு தெரியாது. ஆனால் பாஜக இந்த கார்டை எதற்கு பயன்படுத்த போகிறது? தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விஜய் என்பவரை தேர்தல் அரசியல் பங்கேற்க விடாமல் துரத்துவதன் மூலமாக லட்சம் இளைஞர்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கு. அது விஜய் கலந்துக்கவே இல்லைன்னு வைங்களேன். தாவேக்கங்கிற கட்சி 2026 தேர்தலில் போட்டியே போடல. அப்ப என்ன ஆகும்? இந்த திமுக மீது இருக்கக்கூடிய வன்மம் கொண்டிருப்பவர்களுக்கு, உருவாக்கப்பட்ட இந்த ரசிகர்களுக்கு ஆப்ஷனாக அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதிமுக பாஜகவுக்கு போடுவாங்க அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனை பாஜகவால் உருவாக்க முடியும்னு அது நினைக்கலாம். ஏமா இத்தனை தேர்தலில் வந்து இத்தனை கூட்டங்கள்ல வந்து விஜய் வந்து பாஜகவையோ அதிமுகவையோ விமர்சனமே கிடையாது, திமுகவை மட்டும் திட்டிட்டு இருக்காரு. அவர் திடீர்னு அவுட் ஆஃப் இது போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க ரஜினி அரசியலுக்கு வருவாரு, இப்போ இல்லாட்டினா எப்பயும் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் டைலாக் பேசியிருந்தார் இல்லையா? அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய சங்கிகள் டிபியை மாற்றிக்கிட்டாங்க. ரஜினி படத்தை ஃபோட்டோ வச்சுக்கிட்டு திமுக காரங்களை வம்புழுக்கிறது, திமுக ஆதரவாளர்கள் வந்து ரஜினியை இன்னும் கேவலமாக பேசுறது. அப்படிங்கும்போது ரஜினி ரசிகர்கள் மத்தியிலே ஒரு திமுக எதிர்ப்புணர்வு இருந்தது. ஆனால் டக்குன்னு கரெக்டாக ரஜினி சரியான பாயிண்டை பிடிச்சி வெளியே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாறிடுச்சு. ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. இன்னமும் வந்து இவர் விஜய் பேச பேச விஜய் ஒரே பக்கமாக திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்க அவர்கள் வந்து திமுக எதிர்ப்பாளராக தான் மாறிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தெளிவாக வந்து விஜயை நிப்பாட்டுவதன் மூலமாக தேர்தல் அரசியலிருந்து தள்ளி போங்க, நான் இந்த தடவை நிற்கலன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வச்சுட்டாங்கன்னா ரொம்ப அழகாக இது 50% ஓட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்ல, விஜய் தேர்தலை விட்டு விலகுவதுங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, கடைசி நேரத்தில் திமுகவை ஒழிப்பதுதான் இந்த நாட்டை உய வைப்பதற்கு ஒரே வழி, இதனால நான் மூக்க புடிச்சிட்டு மோடிஜிக்கு ஜெய் சொல்றதுக்கு ரெடி அப்படின்னு கடைசி நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கமாக சொற்ப சீட்டுகளை வாங்கி கொண்டு வருவதற்கும் ஒரு விண்டோவை திறந்து வச்சுட்டு தான் வேலை செய்யறாப்ல. விஜய் வந்து இப்ப வரைக்கும் சொல்லிக் கொண்டிருப்பது தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தான் சொல்றாரே தவிர கட்சி ரீதியாக, கொள்கை ரீதியாக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறதல்ல அவங்களுடைய இது. அவங்களுடைய பிளான் என்னன்னா, இப்ப வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க, நான் பாஜகவை திட்ட மாட்டேன், அதிமுகவை திட்ட மாட்டேன். தேர்தல் நெருங்குற நேரத்துல நான் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு தேர்தல்ல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம எல்லாரும் ஒரே அணியில இருக்கணும்னு சொல்லுவதற்கும் ஒரு விண்டோவை திறந்து வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் விமர்சனம் பண்ணல. சோ பாஜக அவன் திட்ட வேண்டாம்னு சொல்லுதுன்னா அது மனசுல ஒரு கணக்கு வச்சிருக்கு. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, இந்த தேர்தலில் திமுகவுடைய வெற்றியை தடுக்கவே முடியாது என்று மேல இருக்கக்கூடிய ஜிக்கள் நினைத்து விட்டால், சரி அதை தான் ஜெயிக்க முடியலனா நம்மளுடைய நோக்கம் ஏடிஎம்கே முடிச்சு விடுறது, அதை இந்த தேர்தலோட முடிச்சுடுவோம்னு கூடி கெடுக்கக்கூடிய வேலையை செய்யலாம். அல்லது இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த மாதிரி கடைசி நேர தில்லுமுள்ளுகள், ஓரணியில் திரட்டுவது, கொள்கை எதிரியோடு குழாவி ஒரு கூட்டணியை உருவாக்குவது, இந்த இடத்துக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை விட கூடுதலாக தேர்தல் ஆணையம் கையில் இருக்கு. இந்த 2ல் எதை செய்ய போகிறார்கள் இப்ப வரைக்கும் வெளிப்படையாக தெரியவில்லை. இதுல இன்னொரு விஷயம், இப்ப தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம், நேற்றைக்கு டெல்லி ஹைகோர்ட்டு உன்னாவ் அந்த ரேப் கேஸ்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளி சென்கார், அந்த குல்தீப் சிங் சென்காரை வந்து பிணையில விடுவிச்சிருக்காங்க. முன்னாள் பாஜக எம்எல்ஏ தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த சூழலில் அதே டெல்லியில் அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் வந்து டெல்லியினுடைய இந்தியா கேட் பகுதியில்
ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதாவது என்னைய வெளியே வச்சுட்டு அவரையும் அந்த குற்றவாளியும் வெளியே விட்டீங்கன்னா என்னுடைய உயிருக்கோ, என்னுடைய தாய் உயிருக்கோ, என்னுடைய அத்தை உயிருக்கு 3 பேருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு வந்து போராடிச்சு. டிடெயின் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் விட்டு அங்கே போய் ராகுல் காந்தியும் சோனியாவையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஏன் இப்படி ஒரு சம்பவம் நாடு முழுக்க பற்றி எரியுது. இந்த 2 நீதிபதிகள் வந்து இவர் வந்து சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் பெயில் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அவருடைய அந்த குற்றத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து இந்த வழக்கை வந்து இந்தியா முழுக்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஒரு 70களில் சினிமாக்களில் நம்ம பார்த்த விஷயம், இல்லை 80களில் சினிமாக்களில் பார்த்த விஷயம் இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது. ஒரு வேலை கேட்டு போகிற ஒரு பெண்ணுக்கு நடந்த 17 வயதில் நடந்த குடும்பம் தான். 17 வயது மைனர் பெண்ணை வன்புணர்வு செய்து போலீஸ் அதற்கு கம்ப்ளைண்ட் எடுக்கல. அந்த பெண் தன்னைத்தானே கொளுத்திக் கொள்கிறார். ஆமாம், ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி செய்கிறார். கேஸ் அதற்கு பிறகு சிபிஐயால் எடுக்கப்படுகிறது. அவங்க அப்பா விக்டிமுடைய ஃபாதரை அடித்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு நாடு தழுவிய அளவில் இந்த கேஸ் வந்து பரபரப்பான பிறகு கோர்ட் வந்து ரேபிஸ்டை கன்விக்ட் பண்ணுது. வாழ்நாள் சிறை தண்டனை வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த விக்டிமுடைய கார் மீது ஒரு வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கும்போது நடந்தது. அதாவது அந்த ஊர்ல கேஸ் நடந்தா, உத்தரப்பிரதேசத்தில் நடந்தா சரியா இருக்காதுன்னு சொல்லி டெல்லியில் நடக்குது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கீழமை நீதிமன்றத்தில் நடக்குது. அந்த விசாரணைக்கு போயிட்டு இருக்கும்போது ட்ரக்கை விட்டு ஏத்துறாங்க. 2 அத்தைகள் வந்து ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க, கொல்லப்படுகிறாங்க. இவருடைய வழக்கறிஞர் அடிபடுறாரு. இந்த பொண்ணுக்கும் பயங்கர கோமா ஸ்டேஜுக்கு போய் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் வச்சு மீட்கப்பட்டுச்சு இந்த பொண்ணு. இத்தனையும் நடக்கிறது. இதற்கு பிறகு டெல்லி உயர் நீதிமன்றம் இந்த ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவனுக்கு பெயிலும் கொடுக்கிறது என்றால், இந்த குடும்பத்துக்காக இந்த கேஸை நடத்திய அந்த ஒட்டுமொத்த சுற்றத்தாருக்கு இனி என்ன பாதுகாப்பு வட மாநிலங்களில் இருக்க முடியுங்கிறதா இதுல இருக்கக்கூடிய கேள்வி. இது ஒரு செய்தி. இதுக்கு பின்னாடி இன்னொன்னு இருக்கு. நிர்பயா வழக்கு அதற்கு முன்பு பின்புன்னு நீங்க ஒரு டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, 2012க்கு பிறகு ஏதாவது ஒரு விதத்தில் அதற்காக சட்ட திருத்தங்கள்லாம் சிலதெல்லாம் பண்ணாங்க. இந்த இரட்டை விரை சோதனை மாதிரியான இதையெல்லாம் நிப்பாட்டினாங்க. பேப்பர் அளவில் பல மாறுதல்கள் வந்து இது மாதிரியான வன்புணர்வு வழக்குகளுக்கு எதிராக மாற்றப்பட்டிருக்கிறது. அது டேட்டாவா எங்கேயாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்த்தா எதுவுமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. உண்மையில ரேப் கேஸ் வட மாநிலங்கள் டெல்லினே நீங்க எடுத்துக்கிட்டாலும் கூட 23% அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. ரிப்போர்ட் ஆவது 40% 2012 நிர்பயா வழக்குக்கு பிறகு அதிகமாக இருக்கிறது. தேசிய அளவில் பதிவாகக்கூடியதுல எந்த ஒரு தொய்வையும் பார்க்க முடியவில்லை. இன்னொன்று கன்விக்ஷன் ரேட். அதாவது இந்த நிர்பயா வழக்கின் மூலமாக இது போன்ற வழக்குகள் பரபரப்பாக்கப்படுகின்றன. அதனால் செய்திகளாக்குவதோ அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் செய்வதோ அதிகரித்திருக்குங்கிறது ஒரு விதத்தில் உண்மைதான். கன்விக்ஷன் ரேட்ல பார்க்கணும்ல, அது முன்னிருந்ததை விட இந்த 2012 நிர்பயா வழக்குக்கு முன்பிருந்ததை விட கன்சிஸ்டண்டா குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் இருக்கக்கூடிய டேட்டா. இதுல குறிப்பாக நிர்பயா வழக்கின் போது ஊடகங்களுடைய நடத்தை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், இங்க இருக்கக்கூடிய விகடன்ல இருந்து ஆரம்பித்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒரே டோன் எடுத்தது. இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்திய தலைநகரத்திலே இப்படி ஒரு செயல் நடந்து விட்டது அப்படின்னு இந்தியாவே ஓடி வர மாதிரிலாம் கார்ட்டூன் வந்து ஆசிப் கான் போட்டிருந்தாப்புல. அது மாதிரி வந்து இந்த நிர்பயா வழக்குக்கான முக்கியத்துவமும் அது பற்றியான அதாவது ஒரு டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த கொடுமை என்பது இந்தியா முழுவதும் நடந்துகிட்டு இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு டோனை ரொம்ப அழகாக அன்றைக்கி எடுத்தாங்க. இந்த வழக்கு வந்து அந்த வழக்கும் இந்த வழக்கும் பொருத்தி பார்த்தோம்னா, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு தான், குற்றவாளிகள் தண்டனைக்கு உள்ளாகிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து இந்த நீ சொன்ன பட்டியல் எல்லாமே ஓகே. ஆனால் இந்த பெண்ணுடைய போராட்ட வலிமை இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் அதுவும் வந்து வேறு வேறு கிடையாது. அது வந்து உடல் ரீதியாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பெண் தான். ஆனால் இந்த பொண்ணுக்கு ஏன் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க? இந்த வழக்கை பற்றி ஏன் வந்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசாம இருக்கு? உதாரணம் சொன்னா, எடுத்துக்காட்டுக்கு சம்பந்தம் இல்லாத பொருத்தி பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க. உண்மையில் தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தலித்துகள் மீதான மிக கொடூரமான வன்முறை அப்படின்னு நீங்க 10 பேர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, ஊடகங்களை வாசிக்கிற, பத்திரிகைகள் படிக்கிற, செய்திகளை பார்ப்பவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா, வேங்கை வயலை எத்தனை பேர் சொல்லுகிறார்கள்,
திண்ணியத்தில் மலங்கலந்து ஊத்தியதை எத்தனை பேர் சொல்கிறார்கள்? கொலைகளை காதுல விஷம் ஊத்தி கொன்ன சம்பவங்களை எத்தனை பேர் சொல்லுகிறார்கள் பாத்தீங்கன்னா, வேங்கை வயலில் ஒரு தண்ணீர் தொட்டியில் அடையாளம் தெரியாத ஒரு ரிமோட் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் எவன் ஊத்துனான்னே எந்த சிசிடிவி ஆதாரமும் கிடைக்காத இடத்தில் பீ கலந்ததை சொல்லுவார்களே தவிர, மனிதர்கள் நடு ஊருக்குள்ள பஞ்சாயத்து கூட்டி எல்லாரும் பார்க்க ஒரு தாசில்தார் இன்ஸ்பெக்டர்லாம் கூட இருந்தாங்க இல்லையா? அப்படி கொலை செய்யப்பட்டதை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், எது வன்முறை, அதிகபட்ச வன்முறைன்னு ஊடகங்கள் கொண்டு போய் அவர்கள் மூளையில் திணிக்கிறதோ அதுதான் நிற்குமே தவிர, உண்மையில் எது மிக பிரச்சனைக்குரியதோ அது நிற்காது. அப்படிங்கிறதா ஒரு ஐக்கானா மாத்தி, அந்த பெண்ணுடைய பெயர் வேறு, நிர்பயா என்கிற பெயரை, ஒரு புனைப்பெயரை உருவாக்கி அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதை குளோரிஃபை பண்ணி முடிச்சுட்டா இந்தியாவில் இந்த பிரச்சனையவே முழுமையா தீர்த்துட்டதாக பொது சமூகம் திருப்தி அடைந்து கொண்டு அது பாட்டுக்கு அதோடைய வேலையை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கு. இந்திய சமூகம் மிக மிக விசித்திரமானது. போன வாரம் நீயா நானால ஒரு டிபேட் நடத்தினானுங்க. பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இளம் பெண்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்து பேசுறாங்க, இன்னொரு பக்கம் பெண்களுக்கும் பொறுப்பு வேணும் அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து முடிக்கும் போது என்னன்னா, இந்தியாவில் உலகம் முழுக்கவே வச்சுக்கோங்களேன், பண மோசடி கிரிமினல் இருக்கான், கொலைகார கிரிமினல் இருக்கான், கொள்ளையடிக்கக்கூடிய கிரிமினல் இருக்கான். இப்படி எல்லா கிரிமினலும் சமூகத்தில் இருக்கிறார்கள். இதுல பெரும்பாலானவர்கள் ஆண்களாக இருப்பதற்கான காரணம் என்ன? பணத்தை தேடுவதற்கான பொறுப்புங்கிறது இன்றைய சொசைட்டி வரைக்குமே ஆண் மீது சுமத்தப்படுகிறது. அப்ப பணத்தை தேடுவதற்கு முறைகேடான வழியிலும் அதே ஆண் தான் அதிகமாக போய் விழுகிறான். அவனுக்கு ஒரு உடல் வலிமை இருக்கிறது, அல்லது பிரச்சனை வந்தால் சிக்கி கொண்டால் கூட அதை தாங்குவதற்கான சமூக வலிமையும் அவனிடம் இருக்கிறது. இப்படி பல காரணிகள் இதுல இருக்கு. இப்போ இந்த கிரைமை எல்லாம் கிரைம் நடப்பது நிற்காது அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அது ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, மிக கடுமையான தண்டனைகள் இருக்கக்கூடிய நாட்டில் கூட இது போன்ற குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. பாலியல் குற்றங்கள்ல சுரண்டுவதை சுகமாக நினைப்பவன் ஆணாக இருக்கிறான். அதை உடல் மற்றும் சமூக வலிமையால் சாதிக்கக்கூடிய வலுவும் அவனுக்கு இருக்கிறதால அந்த வேலையை அவன் செய்கிறான். நமக்கு குற்றமே இல்லாத சமூகம் இருக்க முடியாதுன்றது உள்ளூர புரியும். அதை ஒத்துக்கிறோம் ஒத்துக்கலைங்கிறது ரெண்டாவது. ஆனால் குற்றமே இல்லாத சமூகம் இருக்கவே முடியாது. பாலியல் குற்றமற்ற சமூகம் மட்டும் எப்படி இருக்க முடியும்? எல்லா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. பெத்த மகளை அப்பா ரேப் பண்ணிருக்காங்க. அந்த ரேப்புக்கு தமிழ்நாட்டில் தான் போக்சோல போட்டு அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. கன்வின்சிங் தீர்ப்பாக தான் இருக்கு. ஏன்னா இது நம்மளுடைய சிவிலைஸ்டு சொசைட்டிக்குள்ள இது நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி, இது மாதிரியான ஒரு சமூகத்துக்குள்ள நம்ம வாழ்றோம். நாம இதுக்கு முன்பு பட்டியலிட்ட மற்ற குற்றங்கள் எல்லாம் ஆண்களை திருந்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லாதவர்கள், பாலியல் குற்றத்தில் மட்டும் ஆண்களை திருந்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவதனுடைய பின்னணி என்ன? கிரிமினல் என்பவன் ஒரு கிரிமினல் தான், அவன் சமூகத்துடைய ஒரு இருட்டான பகுதி. அவனை எப்படி தண்டிக்கலாம்னு நம்ம பேசலாம், அதை குறைப்பதற்கு தடுப்பதற்கு வழி என்னன்னு பார்க்கலாம். அந்த வழி கால ஓட்டத்தில் மாறிக்கொண்டே இருக்கும், தண்டனைக்கான முறைகள் மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் நடக்குமே தவிர இதை முழுமையாக சமூகத்தின் இருட்டான பகுதியான குற்றம் என்பதை முழுமையாக நிறுத்துவதற்கான வழிவகை ஒன்று கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அது சாத்தியமற்ற ஒன்று. இங்கதான் பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம்ங்கிற இன்னொரு கேள்வி வரணும்னா, இந்த எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் பழமைவாதிகளாக வீட்டுக்கு பெரியவங்களாக இருந்து கொண்டு அவங்க சில முட்டாள்தனமான கருத்துக்களையும் சேர்த்து சொல்றாங்க. நீ போனதாலதான் நடந்துச்சு, நீ அந்த நேரத்துல அங்க போயிருக்க கூடாது. இதுல பாதி பேர் பெண்கள் வெளியவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதனால இவங்க எதிர்பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள் சீண்டப்படுகிறார்கள். எனக்கு அறிவுரை சொல்லாத, நீ போய் ஊம்பையனை சரியாவல, நீ ஒழுக்கமா இரு அப்படின்னு இவர்கள் சீறுகிறார்கள். ஆனா உண்மை என்னன்னா, தண்டனைக்கு மட்டுமல்ல, குற்றம் செய்வதற்கே தைரியம் இல்லாத பயந்த ஆண்கள் தான் பெரும்பான்மை சமூகத்தில் இருக்காங்க. அதனால்தான் குற்றம் என்பது ரேரானதாகவும் நார்மலான வாழ்க்கை என்பது அது ரொம்ப இயல்பானதாகவும் இருக்கு. குற்றங்கிறது எப்பவுமே ரேர் தானே. நம்ம குடும்பத்தில் கடைசியாக கொள்ளை எப்ப நடந்துச்சு நினைவு இருக்கா? எத்தனை 5 பேத்துல ஒருத்தருக்கு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அத்தை வீட்டுல திருடிட்டு போயிட்டாங்கன்னு. அப்ப இந்த லெவலில் தான் குற்றங்கள் நடக்கும். அந்த குற்றமே அதிகரிச்சுன்னா சொசைட்டி இருக்கவே முடியாது, அது ரொம்ப பிரச்சனைக்குரியதா போயிடும். அப்போ கிரிமினலை இங்க நெந்து கொண்டு என்ன செய்வது என்பதுடைய பொருள், நானும் கிரிமினல் தான் என்ன ஒன்னும் சொல்லாதீங்கிறதா அல்ல. நீ கிரிமினலிடம் வாதிக்க முடியாத ஒன்றை எங்கிட்ட நீ சொல்ற அப்படிங்கறத இந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய நியாயமா இருக்கு. ஆனா உண்மையில் குற்றம் செய்த கிரிமினலை இந்த சமூகம் அணுகக்கூடிய விதத்தை பாருங்க. இந்த ஊடகங்கள் உண்மையில இப்படி ஒரு பிஜேபி எம்எல்ஏ நேற்றைக்கு டெல்லி ஹைகோர்ட்டால் வெளியே விடப்பட்டிருக்கிறான், இதற்கு இந்தியா முழுக்க எழுந்திருக்கக்கூடிய சலனம் என்ன? அவன் ரியல் கிரிமினல்,
அவன் கல்பிரிட், அவனையே விடுறானுங்க. இது சம்பந்தமா வாத பிரதிவாதத்துக்கு வந்தா கூட இவ்வளவு கோபம் காட்டக்கூடிய பொது சமூகம் நெஜ கிரிமினல், அவனுடைய சாதி பின்னணியால், அவனுடைய கட்சி சார்பால், ஒட்டுமொத்தமா என்ன சொல்றது, இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே உதவுனதுனால அவனுக்கு கிடைக்குது. ஆமா, இந்தியாவுடைய உயர் நீதிமன்றம் முன்னே அவனை விடுவிக்கிற அளவுக்கு அவனுக்கு செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் இதற்கு அவர்களுக்கு எந்த பதட்டமுமே ஏற்படவில்லை என்றால் இதற்குத்தான கோபம் வரணும். ஊடகங்களும் அறிவுஜீவிகளும் இங்கு உருவாக்கக்கூடிய கருத்துருவாக்கம் என்ன? குற்றச்சம்பவம் நடந்ததும் இங்க இது ஏன் நடந்துச்சுன்னு கேட்கறானுங்க, சத்தமா கேட்கறானுங்க. அதுல லாஜிக்கே இல்லை. குற்றச்சம்பவம் எல்லா சமூகத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா இவனுங்க ஏன் நடந்துச்சுன்னு கேட்பதும், அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல பாஜக ஆளாத மாநிலங்களா இருக்குன்னா அந்த சவுண்ட் தனி ரேஞ்சில் இருக்கும். கேட்கணும். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக போன்ற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒரு குற்றச்சம்பவம் நடந்துச்சுன்னா அப்போ இன்றைக்கு அமைதியாக இருக்கக்கூடிய இதே ஆட்கள் வந்து நம்மகிட்டே கேட்பாங்க, இது எப்படி நடக்க போச்சு, முதல்ல இதற்கு பொறுப்பு யார், பதில் சொல்லு அப்படின்னு இவங்க உச்ச ஸ்தாயில இவங்களே தான் கேட்பாங்க. பாஜகவாக இருந்தால் கமுக்கமாக இருந்து கொள்ளலாம். ஆனா இத்தனை பண்ணியும் குற்றம் நடந்தும் அதிலிருந்து ஒருவன் தப்பிக்கிறான், அவனுக்கு பாஜக காரன், அவனுக்கு மொத்த இன்ஸ்டிடியூஷனும் துணை இருக்கிறது. இதை பற்றி இவர்கள் வாய் திறப்பதில்லை. இப்ப சொல்லுங்க, அரிப்பெடுத்து கிரிமினல் குற்றம் செய்கிற ஒரு பொறுக்கி ஆபத்தானவனா, ஒழிக்கப்பட வேண்டியவனா, அல்லது திட்டமிட்டு இந்த கிரிமினலை காப்பாற்றுவதுடைய தேவை உணர்ந்து ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்கும் விபூதி அடித்துக் கொண்டிருக்கும் இந்த சிஸ்டம் கேவலமானது. கேட்கதானே செய்யணும். எது ஒழிக்கப்பட வேண்டியது? சுரணை, அறிவு நாணயம் எதுவுமே இல்லாத ஒரு கும்பல் நாளைக்கு பெண் பாதுகாப்புக்கு வழி என்னன்னு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் குற்றம் நடக்கும் போது மட்டும் நம்மகிட்டயே வந்து உச்சஸ்தாயில் கேட்பதையும் விஜய் செய்வார் இல்லையா? அதாவது அண்ணா நகர்ல மட்டும் 2000 உணவகங்கள் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 1500 உணவகங்கள் இரவு, அதாவது 2 மணி வரைக்கும் செயல்படக்கூடிய உணவகங்களா இருக்குது. இங்க இருக்கக்கூடிய சென்னையில வேலை பார்க்கக்கூடியவர்கள், படிக்க வந்தவர்கள் எல்லாருமே இப்போ இரவு உணவு சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரமாக நீங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுல பகுதி பேர் பெண்களாக இருக்கிறாங்க. அவரோ பேருக்கும் பாதுகாப்பு நடந்துட்டு தான் இருக்கு. குற்றங்கள் வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து காவல்துறை இந்த இடத்துல இவ்வளவு பேர் கூறுறாங்க, அதுக்கான ஒரு ஏற்பாட்டோட அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இப்படி ஒரு மாநிலத்துல வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒருத்தர் பேசுறாரு. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு. என்ன சொல்ல போனா, அந்த பொண்ணோட செலவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடிய சோர்ஸ் யாருன்னு பார்த்து அவரு மேல புட்டப் கேஸ் போட்டிருக்காரு. அவங்க மாமா ஒருத்தர், அவர் வந்து ஒரு பணம் வச்சிருக்காரு, அவர் தான் நமக்கு கொடுக்குறாருன்னு சொல்லுவோம். அந்த லைனை கட் பண்ணணும்னு சொல்லி அவர் மேல புட்டப் கேஸை போட்டு 7 மாசம் ஜெயிலில் வச்சிருக்காங்க. இவ்வளவு கொடுமை அந்த பொண்ணோட வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்காந்து அந்த பொண்ணு சொல்ல சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் குலுங்கி அழுதுருக்காங்க நேற்றுக்கு. அவ்வளவு கொடுமையில் வந்து தாண்டி அந்த பொண்ணு வந்திருக்கு. இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவரே சந்திச்சு பேசக்கூடிய அளவுல இருக்கும்போது, இது வரைக்கும் பெண்களுக்காக பேசக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசக்கூடியவர்கள் யாருமே கூட வாய் திறப்பதில்லை. மீண்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்